ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மேட்ச் ஜிடி வர்சஸ் எல்எஸ்ஜி. இவங்க ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய இதே இருக்குது, ஸ்டோரி இருக்குது. சரி, ஓகே. இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷனை பற்றி பார்க்கலாம். டீம் எப்படி இருக்குது, யாரெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா, நல்லா டாஸ் யார் வின் பண்ணுவா, மேட்ச் வின் பண்ண பெர்சன்டேஜ் யாருக்கு அதிகம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, நம்மளோட லாஸ்ட் மேட்ச், நேற்றோட மேட்சோட டீம் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த சைடு பாருங்கள், ட்ரீம் லெவனோட ட்ரீம் டீம் இருக்குது. ஸோ நான் என் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருந்த டீம் பிளேயர்ஸ் நான் அதிலே கொடுத்துருப்பேன். நீங்கள் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கீழே லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 9 to 10 பிளேயர் வந்துட்டாங்க. ஸோ கேப்டன் இது மட்டும் நரேன் கரெக்டாக இருந்தது. மிச்சபடி நான் வைபோ அரோரா வைஸ் கேப்டன் கொடுத்துருந்தேன், ராணா வந்துட்டார். பட் அவரே நான் எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ 2 பேர்த்தையுமே நான் கொடுத்துருந்தேன். யாராவது ஒருத்தர் தான் நல்லா பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், 2 பேரும் நல்லா பண்ணுறாங்க, செம்மையான பாயிண்ட்ஸ் இருந்தது. ஸோ விஜய் சங்கர் கேட்ச் ட்ராப்பு, ஸோ அவர் நல்லா வந்துட்டார். இல்லைனா ரச்சின் ரவீந்திரா நான் ஏம் பண்ணியிருந்தேன். தூபே ரச்சின் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். பட் ஆனால் தூபே கரெக்டாக வந்துட்டார், ரச்சின் ரவீந்திரா வரல. அதுபோல் ஜடேஜா அஸ்வின் 2 இதில் யாராவது ஒருத்தர் பிக் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், பட் ஆனால் நடக்கலை. ஓகே, அது போக கீழே உள்ள கலீல் அகமத் அதில் வரல. மிச்சோடி உள்ள பிளேயர்ஸ்லாம் வெங்கடேஷ் ஐயர் பேட்டிங் வரல, ரகுவன்ஷியும் பேட்டிங் வரல. அவங்க வந்திருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தோம், வாய்ப்பு இருந்தது. ஸோ செம்மையாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வின் பண்ணியிருந்தீங்க, மெசேஜ் அனுப்புறீங்க. பட் ஆனால் ஸ்க்ரீன்ஷாட்டை குரூப்பில் அனுப்புங்கன்னா அனுப்ப மாட்டேங்கிங்க, அது ஏன்னு தெரில. ஓகே, இந்த வீடியோட பிளேயிங் 11 பார்த்தோம்னா 2 டீமுமே சேம் இதாக தான் போவாங்க. ஏன்னா 2ம் வின்னிங் டீமில் இருக்காங்க, 2 பேரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் மேட்ச் எல்லாமே. ஸோ குஜராத்தை பொறுத்தவரை சேஞ்சஸ் இருக்குமான்னு பார்த்தா அன்சேஞ்சாக தான் வர அதிக வாய்ப்பு. 2 டீமும் அன்சேஞ்சு தான் வருவாங்க. ஸோ நல்லா ரைவல்ரி, பிக் மேட்ச்சு செம்மையாக இருக்கும். ஓகே, இந்த மேட்ச் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் லக்னோவில் நடக்குது. இந்த மேட்ச் டாஸ் யார் வின் பண்ணுவான்னு பார்த்தா லக்னோ வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பேட்டிங் பிச்சு இது வந்து ஸ்கோர் வந்து 198+ அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஆவரேஜாக அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸ்பின் அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு 2க்குமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ 2 இதுலேயுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இது கிவ்அவேயோட சேலஞ்ச், இந்த மேட்சோட கிவ்அவேயோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது, மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு 50 rupees நான் அமௌண்ட் சென்ட் பண்ணியிருந்தேன். ரூல் என்னென்னா மஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், லைக் பண்ணியிருக்கணும் வீடியோக்கு, அவ்வளோதான் கைஸ். ஓகே, அடுத்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பட்லர், கில், ராகுல் திவாட்டியாவுக்கு பேட்டிங் கிடச்சா அவர் நல்லா விளையாடுவார். அதே மாதிரி வாஷிங்டன் வந்தார்னா அவருக்கு ஒரு கேப்டன் சான்ஸே கொடுத்துக்கோங்க, அவர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஷாருக் கான், அவரும் பேட்டிங் பண்ணால் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். ரஷீத் கான் போன மேட்ச்சே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டார், நம்ம கொடுத்துருந்தோம். இந்த மேட்ச்சும் அதே மாதிரி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு. அதே மாதிரி பிரதீப் கிருஷ்ணா நல்லா பண்ண அதிக வாய்ப்பு. சிராஜை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் தான் எடுப்பார், இவரை பொறுத்த வரைக்கும் 2 to 3 விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் பூரான், மார்ஸ், மில்லர், ஆயுஷ் பதனி, இவங்க 4 பேரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மார்க்ரம் ஓரளவு ஆவரேஜாக அடிப்பார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மிடில் ஆர்டர் கையில் கொடுப்பாங்க, இவங்க நல்லா ஃபினிஷ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஆவேஸ்கான் நல்லா பந்து போட வாய்ப்பு இருக்குது. அது போக ரவி பிஷ்னாய் விளையாண்டார்னா நல்லா பவுலிங் போட்டுருவார். மிச்சப்படி ஆகாஷ்தீப், சர்குல் தாக்கூர் ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ரொட்டேஷன் பிளேயராக இவங்க வந்து ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான், இவங்க வந்து ரொட்டேஷனாக யூஸ் பண்ணிக்குவாங்க. சாய் சுதர்சன், ஏடா மார்க்ரம் ஒரு 15+ to 20 runs கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை டக் அவுட்னால ஆகலாம். ஸோ ஆவரேஜாக தான் விளையாடுவாங்க. சிராஜை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் எடுக்கலாம். சாய் கிஷோர் ஓவராக பொறுமையாக விளையாண்டு தள்ளி போயிடுவாங்க, 1 விக்கெட் எடுக்கலாம். இல்லைனா அவர் ஓவர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுவாரான்னு கூட தெரில. ஆகாஷ் தீப், டி சிங்கும் பொறுத்தவரை மினிமம் 1 விக்கெட் எடுக்கலாம், இல்லைனா எடுக்காமலான்னு போகலாம். ஸோ ரொட்டேஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க.
கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பட்லர், பூரான், மார்ஸ் இவங்க 3 பேரும் டாப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. வாஷிங்டன் உள்ளே வந்தார்னா அவருக்கு ஒரு விசி, ரஷீத் கானுக்கு ஒரு கேப் இல்லைனா ஒரு விசி கொடுத்துக்கோங்க. அவர் 3+ விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. என்னோடய பெஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் பூரான் கேப்டன், பட்லர் வைஸ் கேப்டன், கில், மார்ஸ், மில்லர், பதோனி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து வாஷிங்டன், ஷாருக் கான் இவங்க நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. ரஷீத் கான், பிரதீக்ஷனா, ரவி பிஷ்னாய் ஸோ இவங்களாம் நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஏதோ என்னோடய பெஸ்ட்டு டீம். எந்த அப்டேட்டு சேஞ்சஸ் இருந்தாலும் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஜிஎல் டீம் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். எல்லா டீமும் டெலிகிராமில் டீம் கொடுப்பேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.